இப்போ வந்து நான் அதிகாலையில் வந்து ஒரு 2:30க்கு நான் எழுந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஏன் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பேசுகிறது, படிக்கிறது, நீங்கள் படிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நேரத்தில் படிங்க. அதிகாலையில் நைட்டு சீக்கிரமாக படுத்துருங்க. 8 மணிக்கு 8:30க்கெலாம் நான் படுத்துருவேன். படுக்கிற அந்த பழக்கத்தை இப்போ உருவாக்கிட்டே இருக்கேன். அதனால எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னென்னா, எனக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னா, சீக்கிரமாகவே எழுந்துருவேன். 2:30க்கு 2:30க்கே எழுந்திருக்கிற அந்த வழக்கம் எனக்கு வந்துடுது, சீக்கிரமாக படுக்கிறதுனால. இப்படி சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுனால இரவு சீக்கிரமாக படுக்கிறேன், அதனால் சீக்கிரமாக எழுந்திருக்கிறேன். சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுனால எனக்கு என்னன்னா, ஒரு சுய மதிப்பீடு. எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் அதிகாலை வந்து ரொம்ப சொர்க்கம்னு நினச்சி தூங்கிட்டு இருக்காங்க, கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நான் 2:30க்கு எழுந்து 3 மணிக்கு 4 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வரைக்கும் நான் பேசிகிட்டு இருப்பேன். பேசி என்னுடைய அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கமான வாழ்க்கை, எல்லோரும் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்புறம் நான் இரவான ஒரு 8:30க்கு படுத்துருவேன். இந்த பழக்கத்துக்கு நான் ஆளாயிட்டாலே எனக்குள்ள ஒரு பெருமிதம். அதாவது யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம், இரவு 2:30க்கு எழுந்து நான் என் கடமையை செய்கிறேன். அப்போவே நான் ஜெயிக்கிறேன், இந்த உலகத்தை ஜெயிக்கிறேன். இந்த உலகத்தில் மற்றவங்க மாதிரி நான் வாழலை, வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். மற்றவங்களாம் 11 மணி நைட்டு 11 மணி வரைக்கும் முழிச்சிருப்பாங்க. 11 மணிக்கு 12 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்த்துருவேன். நான் 8:30க்கே படுத்துருவேன். மற்றவங்க முழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நான் தூங்கிட்டு இருப்பேன். மற்றவங்க தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் முழிச்சிட்டு இருப்பேன். மற்றவங்க 2:30க்கு இரவு 2:30க்கெலாம் நல்லா தூங்குவாங்க. 3 மணிக்கு 4 மணிக்கு 6 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. நான் வந்து 2:30க்கே எழுந்து என் வேலையை நான் பார்த்துட்ருப்பேன். இந்த மாதிரி வீடியோ பதிவு பண்ணி என் கடமைகளை இரவே முடிச்சிடுறது, அதிகாலையிலே முடிச்சிடுறது, 6 மணிக்குள்ளே முடிச்சிடுறது. இது என்னுடைய கடமை, என்னுடைய வாழ்வியல் கடமை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, மிக முக்கியமான விஷயத்த இந்த உலகத்துக்கு நான் சொல்லணும். இது ரொம்ப எளிமையாக இருக்கும். மற்றபடி ரொம்ப எளிமையாக இருக்கும். எளிமையாக இருக்கிறனாலே என்னுடைய வீடியோக்களை கண்டுக்காமல் இருக்கலாம். பார்க்கலாம்.